கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து தியானம் செய்ய போகின்றோம். நாங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் நாங்கள் 26வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். நாங்கள் இந்த நாளிலும் ஒரு ஆண்டவர் மிக முக்கியமாக இந்த 7 வார்த்தைகளில் இந்த வார்த்தை பேசப்படுகிறது. இங்கு ஆண்டவர் யோவானிடத்தில் தன் தாயை ஒப்புக் கொடுக்கிறார். அதே நேரத்தில் மரியாளிடத்தில் யோவானை ஒப்புக் கொடுக்கிறார். இது ஒரு பொறுப்பை கொடுக்கிற ஒரு வார்த்தை. பொறுப்பை பெற்றவர்கள் பொறுப்பாக காரியங்களை செய்யணும். நாங்கள் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியும் கிலெயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அடியா கவனிங்க, இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. யோவான் மாத்திரம் சொல்லுகிறார், இந்த சிலுவையின் அருகிலே இயேசுனுடைய தாயாரோடு நின்றவர்களுடைய பெயர்களும் பதியப்பட்டிருக்கிறது. இங்க என்ன நடந்திருக்கும்? ஏன் யோவான் சொல்லுகிறார் அருகில நின்றார்கள்? 25ஆம் வசனத்தில் வாசி பாருங்க, வாசிங்க. இயேசுவின் சிலுவையின் அருகிலே அவருடைய தாய் பாருங்க. இயேசுவின் சிலுவை அருகிலே அங்க 3 பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். 2 கள்ளர்கள், 1 இயேசு. ஆனா நீங்கள் சிந்தித்து பாருங்க, கட்டாயம் சிலுவைக்கு அருகில அந்த சூழல்ல யாரையும் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க மனதார முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மூச்சோடு, முழு சிந்தையோடு நாம இப்ப தேடி வந்தது இயேசுவை மாத்திரம்தான். ஏன்னா அவர்தான் எங்களுக்கு மீட்பை தந்தவர், எங்களுக்கு ஆறுதலை தந்தவர், எங்களுக்கு சமாதானத்தை தந்தவர், மகிழ்ச்சியை தந்தவர். அவர்கள் அருகில போய் நிற்காமல் இருந்தாலும் ஆனா மனதார அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசுவை நோக்கியதா இருந்தது. அருகில நின்று கொண்டிருந்தார்கள். ஆனா மார்க்குவும் மத்தேயும் சொல்றார்கள் அவர்கள் தூரத்தை நின்றார்கள். இங்க கவனிக்கணும், நான் சொல்ல போற விஷயத்தை பாருங்க. உண்மையில அருகில நிக்க விட மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஒருவருக்கு வியாதியோ இல்லையா மரணம் நெருங்கிற ஒரு கட்டம் வரக்குள்ள அந்த வைத்தியர்களால பொறுப்பெடுக்கப்பட்ட பிறகு யாரையும் உள்ளே போவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க, அருகில நிற்கவும் விட மாட்டார்கள். அப்படி என்று அவங்க சொல்லுவாங்க, ஒருவர் மாத்திரம் இல்லைங்கள், மற்ற எல்லாரும் சென்று விடுங்கள். ஆனா அந்த பாடுகள்ல இருக்கிறவர் எல்லாருக்கும் ஒரு முக்கியமானவர் தான். ஆனா நீங்க வெளியே நின்று போராடி கொண்டிருப்பீர்கள், நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பீங்கள். ஏன்? காட்டுறார்கள், உள்ள விடுறார்கள், துரத்துகிறார்கள். நீங்க சொல்லுவீங்க, எனக்கு முக்கியமாய் வேண்டினவர், நான் போய் பார்க்கணும் என்று சொல்ல. அதெல்லாம் சரி வராது. சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதான். நீங்க விலகிடுங்கள். அந்த நேரம் வெளியில வந்து நாங்கள் மருத்துவர்களை பேசுவோம். அங்க மருத்துவத்துக்கு அந்த இடத்துல பொறுப்பா இருக்கிறவர்களுக்கு பேசுவோம். அங்க இருக்கிற கங்காணிமாரை பேசுவோம், நேஸ்மாரை பேசுவோம், அதை பார்க்கிற டாக்டரை பேசுவோம். ஏன்? என்னை பார்க்க அனுமதிக்கல, என்ன கிட்ட போக விட இல்லை. அந்த கட்டத்தில் அவருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு வைக்குங்களேன், அங்கே ஒரு சண்டை கூட வரலாம். நீங்கள் அநேக இடத்துல அறிஞ்சிருப்பீங்க. அவர்கள் தங்கள் கடமையை செய்வதாக சொல்லுகிறார்கள், நீங்களும் சொல்றீங்க எங்கள் கடமைகளை நாங்கள் செய்யணும் என்று சொல்லுகிறோம். இந்த 2 பேருக்கும் அந்த இடத்துல பெரிய யுத்தமே நடக்குது. இந்த இடத்துல போக வேண்டியவர்கள், அருகில போக வேண்டியவர்கள் உண்மையாக இருந்தார்கள். ஆனா அங்கிருந்த அந்த போர் சேவர்கள் என்ன செய்யல, இவர்களை துரத்தி விடுகிறார்கள். அதனாலதான் மார்க்கும் மத்தேயும் சொல்றார்கள் அவர்கள் தூரத்தை நின்றார்கள். ஆனா யோவான் சொல்ற அவர்கள் தூரத்தை நின்றாலும் மனதார இயேசுவை நேசிக்கிறார்கள், அருகில நிற்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் நீங்க கவனிச்சு பாருங்கள். இது ஒரு சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. இங்கே அவர்கள் நியாய தீர்ப்புக்காக இயேசுவை
அங்கே பாளையத்துக்கு புறம்பாக்கி தண்டனையை கொடுத்து, அது ஒரு தண்டனை கொடுக்கிற ஒரு பாளையம். அங்கே தண்டனை கொடுக்கப்படுகிற இடத்துல போர்ச்சவர்கள் எவ்வளவு உக்குரம் கொண்டு நின்று காரியம் செய்வார்கள். அவர்கள் யாருடைய அழுகையும் பார்க்க மாட்டார்கள், யாருக்கும் தயவிட விரும்ப மாட்டார்கள், யாரையும் மதிக்கவும் மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் சண்டை பிடிக்கிற இடத்துல அவர்கள் தூஷண வார்த்தைகளில பேசி அங்கே அவை எதிரிகளோடு சண்டை போடுறதை பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல பாருங்கள், துணிச்சலோடு, மனம் பதறாமல், மனம் தளர்ந்து விடாமல், இயேசுவினுடைய சரீரம் முழுவதும் வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சி, அவர்கள் அருகில் நின்ற காட்சியை குறித்து நீங்க பார்க்கும்போது, இயேசு மெதுவாக அவர் உயிரை விட போகிறார். அவருடைய உயிர் போக போகிறது. அந்த காட்சியை இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். அருகில் நின்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு பார்க்கிறார், அவங்களுடைய நின்று என்னை பார்த்து கொண்டிருக்கிற அங்கே என்னுடைய தாய் இனத்தார், என்னுடைய சீசன் யோவான், அவருடைய மனதை பார்க்கும்போது ஆண்டவருக்கு தெரிகிறது, எனக்கு இவ்வளவு வேதனை இருந்தும், எனக்கு இவ்வளவு துன்பம் இருந்தும், பாடுகள் இருந்தும், ஆனா அவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் அந்த இடத்துல அவர் ஒரு தீர்மானம் பண்றார். ஆனால் உண்மையில சொல்ல போனால் அதுல நின்றவர்கள் எல்லாரும் மனம் உடைந்து வேதனைப்பட்டு குளறி அழுதிருக்கணும். ஆனா பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட தூய ஆவியானவர் அந்த இடம் முழுவதையும் கிருபையால் நிரப்பி வச்சிருக்கிறார். அவருடைய பலத்தால நிரப்பி வச்சிருக்கிறார். இயேசுவுக்கு அதிக பாடுகள், அவரும் சத்தமிடவில்லை, அவர் வாய் திறக்கவில்லை, அவர் குளறி அடிக்கவில்லை. அதே மாதிரி அவருடைய காட்சியை பார்த்தவர்களையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஏன்னா நீங்கள் இந்த வார்த்தையில நீங்க பார்க்கும்போது அங்க அழுததாக சொல்லப்படவில்லை, ஆனா அவங்களுடைய மனதிலேயோ நிறைய பாரத்தோடு நிற்கிறார்கள், வேதனையோடு நிற்கிறார்கள், வியாகுலத்தோடு நிற்கிறார்கள். ஆனா தங்களை திடப்படுத்திக் கொண்டார்கள். ஆமென். திடப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அவர்களோடு நிறைவா நிற்கிறார். நான் இந்த நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு இழப்புகள் வந்ததால ஒரு மனுஷனை நாங்கள் வெறுத்து விட முடியாது, தள்ளிவிட முடியாது. எவ்வளவுதான் எங்களுக்கு போராட்டம் இருந்தாலும் அன்பை நாங்கள் தனியே விடக்கூடாது. அருமையானவர்களே, இயேசு சொன்னார், உங்கள் மேல வைத்த அன்பை நான் முடிவு வரைந்த நான் வைக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, உங்கள் மேல வைத்த அன்பை நான் முடிவரைந்த வைக்க விரும்புகிறேன், நான் இடையில முறிச்சு கொள்ள விரும்பல என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் ஒருவரில் அன்பு வச்சா நீங்க முறிச்சு கொள்ளக்கூடாது. அதை முடிவு பரிந்தம் கொண்டு செல்ல வேண்டும், முடிவு பரிந்தம் கொண்டு செல்ல வேண்டும். நீங்க பாருங்கள், மனதில் போராட்டங்கள் இருக்கும், ஆனால் அன்பை நாங்கள் ஒரு நாளும் இதுல இழந்ததாய் காணையில். ஆதியா புத்தகம் 45ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல சம்பவம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இறுதியாக தாயை பார்த்து, இதோ உன் மகன், யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று ஒப்பு கொடுத்தது போல சில சந்தர்ப்பங்கள் எங்கள்கிட்ட சில பொறுப்புகளை கர்த்தர் தருவார். ஆமென். பொறுப்பு நீங்களா தேர்றது இல்லை, ஆனா கர்த்தருக்குள்ள நீங்க இருக்கிற அப்படின்னா அவர் பொறுப்புகளை தருவார். நீங்க அதை செய்யணும். அதே நேரத்தில் உங்க வீட்டிலையும் சில கடமைகள் பொறுப்புகள் இருக்கு, வீட்டுக்காரியம் சரியா செய்யணும். அதே நேரத்தில் நீங்க வேலை செய்கிற அலுவலகத்திலும் உங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும், பொறுப்புகளை கவனமா செய்யணும். வாசிப்போமா 45. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டு கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார். யாவரையும் என்னை விட்டு வெளியே போக சொல்லுங்கள் என்றார். இந்த சம்பவம் தெரியும்.
நாங்க பார்க்கிறோம், கானான் தேசம் முழுவதும் பல தேசங்கள பஞ்சம் வந்த போது எகிப்தில மாத்திரம் ஆகாரம் இருந்தது. ஆகையால் யோசேப்புடைய சகோதரர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். அந்த இடத்துல யோசேப்பு அங்கே பொறுப்பில் இருக்கிறார். இந்த சகோதரர்கள் வருகிறார்கள். அவருக்கு தெரிஞ்சது இவர்கள் என்னுடைய சகோதரர்கள். ஆனால் அந்த சம்பவத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது முன் பகுதியில் தன்னை அடையாளப்படுத்தாம சில காரியங்களை செய்தார். ஆனா 45வது அதிகாரத்தில் வரும்போது தன்னை மறைக்க கூடாது என்று தீர்மானம் பண்ணிட்டு சகோதரர்களோடு மனம் விட்டு பேசுவதற்காக அங்க நின்றவர்களை வெளியே போக சொல்லி அவர் தனக்குள்ள இருந்த அந்த இருதயத்தில் இருந்த அந்த அடக்கி கொண்டிருந்த அந்த அந்த அடக்க முடியாத அந்த அழுகையை அழுவதற்காக எல்லாரையும் வெளியே போக சொல்லுகிறார். இங்கே கவனிச்சு பாருங்கள், மரியாளுக்கு பெற்ற மனம் பித்து பிடிச்சு போய் இருக்கிற மாதிரி அழாம இருந்திருக்கிறாள். மற்ற அவரை பின்பற்றின யாரும் அழையில, சத்தம் போட்டு அழையில. ஆனா உள்ளம் பெரிய ஒரு குமுறுதல்ல இருக்கு, இருதயம் வெட்டிக்கிறது போல இருக்கு. ஆனா யோசேப்பு தான் சொல்றார், இனிமேல் என்னால் அடக்கிக் கொள்ள முடியாது, யாவரையும் வெளியே போக பண்ணுங்கள். நான் இனிமேல் அழ போறேன், நான் இனி குளற போறேன், என்னால முடியாது. அடுத்த வசனத்தை வாசிங்கள். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. ஒருவரும் அவர் அருகில் நிற்க இல்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். மரியா கவனிங்க, சம்பவம் ரெண்டும் ஒன்றுதான். இயேசு சுவாமியுடையத்துல அருகில உள்ளத்திலால நின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனா யோசேப்பு அழும்போது, சத்தமிட்டு அழும்போது, ஆனா சகோதரர்கள் அருகில இல்லை. என்னடா, எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டார். வாசிங்கள். அவன் சத்தமிட்டு அழுதான். அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள். அதை எல்லா எகிப்தியர்கள் கேட்கிறார்கள். பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, நான் தான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? தகப்பனார் என்ன உயிரோடு இருக்கிறாரா? அவனுடைய சகோதரர் அவருக்கு முன்பாக கலக்கம் முற்றிருந்தபடினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் அவர்களுக்கு உத்தரவு சொல்லக்கூடாது இருந்தார்கள். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றார். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவர்கள், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில், நீங்க எகிப்துக்கு போற இடத்துல விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். நீங்க கவனிச்சு பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க பார்க்கும்போது அவர்கள் யோசேப்பு அழுது தன்னை குறித்து அங்கே சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தும் போது எகிப்திலே இருந்த எல்லாரும் கேட்கிறார்கள். பார்வோனுடைய குடும்பம், பார்வோனுடைய எல்லா பிள்ளைகளும் அறியக்கூடியதா இருந்தது அந்த சம்பவம். ஆனால் யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன செய்யல? பயத்தில், திகிலில உத்தரவு சொல்ல முடியாம இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் இயேசுவின் தாயாரும் மகதலேனா மரியாள், மற்ற சகோதரிகள், மற்ற யோவான் எல்லாரும் ஒருவேளை அவர்களுக்கு அழ வேண்டும் என்ற விருப்பம் இருந்திருக்கும். ஆனா அங்க அழக்கூடாது என்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு பயமுறுத்தல் இருந்திருக்கலாம். எப்படி இது தாங்கிறது? யோசிச்சு பாருங்க. இந்த கட்டம் எங்களுக்கு இருக்குமா இருந்தா நாங்க எப்படி இதை சகிக்கிறது? எப்படி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது? ஐயா, உங்களோட வீட்டில் யாரோ ஒருவர் இழந்து போய்விட்டார். ஆனா ஒருவர் அழக்கூடாது சட்டம் வச்சா, ஒருவர் கலங்கக்கூடாது சட்டம் வச்சா நீங்க எப்படி இதை தாங்குவீர்கள்? ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அதுல நின்ற கூட்டத்தார் அனைவரும் இயேசு மேல அதிகமாக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அன்போடும் அவரோடு இணைஞ்சிருக்கிறார்கள், அவருடைய பாடுகளோடு இணைஞ்சிருக்கிறார்கள். ஆனா அவர்களால் சத்தமிட்டு அழ முடியல. இங்க நீங்க பாருங்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள் உத்தரவு சொல்லக்கூட பலன் இல்லாம போனார்கள். ஏன்?
யோசேப்பு தன்னை உங்கள் சகோதரன் தான் என்று வெளிப்படுத்தும் போது வெட்கப்பட்டு போயிருந்தார்கள். ஆனா யோசேப்பு பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்தவராய் அவர்களை நேசிக்கிறார். அவர் அன்பு கூர்றார். அடுத்த வசனத்தை வாசிங்கள். என்னை இவ்விடத்தில் வரும்படிக்கு விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். இயேசு அந்த இடத்துல தாயை பார்த்து தாய் என்று சொல்ல இல்லை, அவர் அவளை அள வைக்காமல், அவளை கலங்க வைக்காமல், அவர் ஒரு தேவனாக அவளை வழி நடத்துவதை பார்க்கிறோம். அதுதான் அந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரியே. ஒருவேளை இயேசு தானும் மனம் கலங்கி அழுது, அம்மா எனக்கு இந்த பாடு வந்துட்டு, என்னால தாங்க முடியல, இனிமேல் உம்மோடு என்னால வாழ முடியல. அருகில் நிற்கிற யோவான் தான் உன்னை பார்க்க போறேன்னு சொல்லியிருந்தா, அம்மான்னு சொல்லியிருந்தா, அந்த தாய் என்ன செய்திருப்பாள்? அந்த இடத்தை அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டு, தன்னை பரிசுத்த ஆவிக்க பலப்படுத்தி கொண்டு அவர் சொல்ற, ஸ்திரியே இதுதான் உன் மகன். யோவானை பார்த்து சொல்லுகிறார், இனிமேல் உனக்கு தாயார் மரியாள் தான். இங்க யோசேப்பு சொல்லுகிறார், பாருங்க, நீங்கள் விற்று போட்டீர்கள், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், தேவன் இதை செய்தார். யாரும் நீங்க பயப்பட வேண்டாம், நோகடிக்கப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இதை செய்தது தேவன். வேதத்தில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலவன் அன்பைக்கு ஏதுவா நடக்கிறது. எது நடந்தாலும் தேவன் அனுமதிக்காம நடக்கிறது இல்ல, தேவன் அனுமதிக்கிறது நடக்கும். நாங்கள் சில நேரத்தில் இது ஏன் எனக்கு வந்தது, இப்படி நடக்க கூடாது என்று நாங்கள் எண்ணுகிறோம். ஆனால் யோசேப்பு தெளிவா சொல்லுகிறார், பரிசுத்தாவில நிறைந்து, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நீங்க விட்டு போட்ட யோசேப்புக்காக நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், இதை தேவன் செய்தார். இயேசு சொல்றார், இது மரியாளை பார்த்து, அந்த நின்றவர்களை பார்த்து, இது நீங்கள் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதுவும் தேவன் செய்தார். இது தேவன் செய்தார். தேவன் ஒன்றை செய்யும் போது அழகாக செய்து முடிப்பார். அந்த இடத்துல மரியாள் எச்சரிக்கலாம், அங்க மரியாளுக்கு அதுக்கு பிறந்த பிள்ளைகள் ஒன்றும் அங்க இல்லை, அவங்க ரட்சிக்கப்படவில்லை, வரையும் இல்லை. அவங்க என்ன கோலத்தில் இருந்தாங்கன்னு தெரியாது. சில நேரத்தில் உங்களோட வீட்டில் பாருங்க, சரியாக ரட்சிப்பில்லாதவர்கள் ஆலயத்துக்கு வர மாட்டார்கள், கர்த்தரை தேட மாட்டார்கள், உங்களுக்கு ஒரு 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 வெளிக்காசுக்கும் பொறுமதி இல்லாம இருப்பார்கள். சில நேரம் அவங்க விட்டு போயிருக்கலாம். சில நேரம் மரியா சொல்லியிருக்கலாடே, உன்னை மூத்த சகோதரடா இப்படி பிடிச்சிட்டு போறாங்கடா, வாங்கடா போவோம்னு கேட்ட இடத்துல அவங்க மறத்திருக்கலாம். ஏனென்றால் அவங்களுக்கு ஆண்டவரையும் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து இன்னும் தெரியாம இருக்கிறார்கள், ஒரு அன்பை குறித்து அறியாம இருக்கிறார்கள். மரியா கவனிச்சு பாருங்க, ஒருவேளை மரியாள் இதெல்லாம் நினைச்சு மனதில பெரிய ஒரு பாடு உள்ளவளா நின்று இருக்கலாம். என்னை கவனித்து வந்த பிள்ளை, என்னை விசாரித்து வந்த பிள்ளை, என்னை நேசித்து வந்த பிள்ளை, அன்பு காட்டி வந்த பிள்ளை, எனக்கு உதவியா இருந்த பிள்ளை, இனிமேல் நான் ஒரு நாளும் காண மாட்டேன் என்று, ஒரு நாள் நான் காண மாட்டேன். அவர் சொன்னார், இயேசு சொன்னார், ஸ்திரியே அதுதான் உன்னுடைய மகன், அதுதான் உன்னுடைய மகன். யோவானை பார்த்து சொல்ல, இதுதான் உன்னுடைய தாய். அதுல சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவுக்கு அன்பா இருந்தவரா யோவான், அன்பானவரிடத்துல அன்பான தாயை அர்ப்பணிக்கிறார். வடிவா கவனிக்க, தேவன் ஒரு வழி அடபடும் போது இன்னொரு வழியை தேவன் திறக்கிறவர். ஒரு ஊற்று அடபடும் போது இன்னொரு ஊற்றை கத்த திறப்பார். நான் இல்லை என்று நீ கவலைப்பட வேண்டாம், உனக்காக நான் இன்னொரு மகனை ஆயத்தப்படுத்துகிறேன், உனக்காக இன்னொரு வழியை ஆயத்தப்படுத்துகிறேன். யோவானை பார்த்து சொல்லிக்கலாம், நீ மார்பில சார்ந்திருந்த நான் இந்த சிலுவையில் இருக்கிறேன், நான் சிலுவையில் இருக்கிறேன். நீ என்ன நேசித்தது உண்மை, நான் உன்னை நேசித்தது உண்மை. ஆனா என்னை நேசித்த தாயை பற்றி எனக்கு தெரியும். நீ மார்பில சார்ந்திருக்கத்தக்கதா உனக்கு ஒரு தாயை தாரன். இயேசு சொல்ற, நான் உன்னை திக்கற்றவளாக
விட மாட்டேன். நான் விட மாட்டேன். என உண்மையா நம்புறவர்களை எந்த இடத்திலும் விட மாட்டேன்.